சில வெற்றிகள் வெறும் புள்ளிப்பட்டியலுக்கானவை, ஆனால் சில வெற்றிகள் ஒரு தேசத்தின் தன்மானத்தை மீட்டெடுப்பவை. ஜனவரி 16, சரியாக 30 ஆண்டுகளுக்கு முன்பு 1996 மெல்பர்ன் மைதானத்தில் ஒரு குட்டி தீவு உலக கிரிக்கெட்டின் திசையையே மாற்றி எழுதியது. அது ஒரு சாதாரண வெற்றி அல்ல, அது திட்டமிடப்பட்ட ஒரு பழிவாங்கல். 1995 டிசம்பர் 26 மெல்பர்ன் மைதானம். உலகமே கொண்டாடும் பாக்ஸிங் டே டெஸ்ட். ஆனால் 23 வயதையான முரளிதரனுக்கு அது நரகமானது. நடுவர் டெரல் ஹேர் 3 ஓவர்களுக்குள் 7 முறை முரளிதரனின் பந்து வீச்சை நோபால் என முத்திரை குத்தினார். 50,000 ரசிகர்கள் முன்னிலையில் ஒரு இளம் வீரன் திருடன் போல் சித்தரிக்கப்பட்டார். தன் தம்பி அவமானப்படுவதைக் கண்டு ஓர் அண்ணனாக அர்ஜுன ரணதுங்க துடித்து போனார். தன் வீரனை மைதானத்தின் எல்லைக்கோட்டுக்கு அழைத்து சென்று ஒட்டுமொத்த ஆஸ்திரேலிய அதிகார வர்க்கத்தையும் முறைத்து பார்த்தார். நீ யாரை அசிங்கப்படுத்துகிறாய் என்ற அந்த பார்வை இன்றும் வரலாற்று பதிவுகளில் உறைந்து கிடக்கிறது. அன்று இரவு இலங்கை அணி தங்கியிருந்த ஹோட்டல் அறையில் மௌனமில்லை, மாறாக ஒரு எரிமலை குமுறிக் கொண்டிருந்தது. எங்கள் பந்துவீச்சை முடக்க பார்க்கிறீர்களா? சரி, உங்கள் பந்துவீச்சை நாங்கள் துவம்சம் செய்கிறோம். ஒரு சிறுவனை அளவைத்த மெல்பர்ன் மண்ணிலேயே ஆஸ்திரேலியாவின் அகங்காரத்தை அடக்க வேண்டுமென்ற அந்த ஒற்றை வரிதான் கிரிக்கெட் வரலாற்றின் மிகப்பெரிய அதிரடி வியூகத்தை உருவாக்கியது. தலைவர் அர்ஜுன ரணதுங்க, பயிற்சியாளர் டேவ் வெட்மோர் மற்றும் மூத்த வீரர் அரவிந்த் டி சில்வா, இவர்கள் மூவரும் மெல்பர்ன் ஹோட்டலில் அறையொன்றில் ரகசியமாக சந்தித்தனர். ஆஸ்திரேலியர்கள் நம்மை பலவீனமானவர்கள் என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் மிகவும் மெத்தனமாக பந்து வீசுவார்கள். அந்த பந்துகளை நாம் ஏன் எல்லைக்கோட்டுக்கு விரட்டக்கூடாது? விக்கெட் போனால் போகட்டும், ஆனால் ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்களின் மண்டைக்குள் பயம் என்ற விதையை நாம் விதைக்க வேண்டும். அதுவும் முரளியை அசிங்கப்படுத்திய இதே மெல்பர்னில் அதை செய்ய வேண்டும். இதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்ததுதான் சனத் ஜாசூரிய மற்றும் ரமேஷ் கலுவிதாரண. அதுவரை மத்திய வரிசையில் ஆடிக்கொண்டிருந்த கலுவிதாரணவிடம், கலு, நீ அவுட் ஆவதை பற்றி யோசிக்காதே, கண்ணில் படும் பந்துகளை எல்லாம் மைதானத்துக்கு வெளியே அனுப்பு என்று கட்டளையிட்டார் அர்ஜுன. அதுவரை கிரிக்கெட்டில் முதல் 15 ஓவர்களில் விக்கெட் விழாமல் நிதானமாக ஆடுவதுதான் வழக்கம். ஆனால் இவர்கள் எடுத்த முடிவு விக்கெட்டை பற்றி கவலைப்படாமல் ஆரம்பத்திலேயே அதிரடியாக ஆடி ஓட்டங்களை குவிப்பது. இந்த அதிரடி வியூகத்துக்கு பிஞ்ச் ஹிட்டர்ஸ் என்று பிற்காலத்தில் பெயரும் வைக்கப்பட்டது. பிஞ்ச் ஹிட்டர்ஸ் என்றால் எதிர்பாராத நேரத்தில் களமிறங்கி விக்கெட்டை பற்றி கவலைப்படாமல் அதிரடியாக ஆடி எதிரணியின் பந்து வீச்சை நிலைக்குலையச் செய்யும் வீரர்கள் என்று பொருள். ஆரம்பத்தில் அணியில் சில மூத்த வீரர்கள் மற்றும் தேர்வாளர்கள் இதற்கு தயங்கினார்கள். கலுவிதாரண ஒரு விக்கெட் கீப்பர், அவரை போய் தொடக்க ஆட்டக்காரராக இறக்கினால் பிறகு கீப்பிங் செய்ய அவருக்கு தெம்பு இருக்காது என்ற விமர்சனமும் எழுந்தது. ஆனால் அர்ஜுன ஒற்றை காலில் நின்றார். இது பலித்தால் நாம் உலகை ஆள்வோம், இல்லையேல் நான் பொறுப்பேற்கிறேன். சரியாக 21 நாட்கள் கழித்து 1996 ஜனவரி 16 அன்று இலங்கை அணி மீண்டும் அதே மைதானத்துக்குள் நுழைகிறது. முரளிதரனுக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் கேட்க சட்ட போராட்டம் ஒருபுறம் நடந்தாலும் அர்ஜுன ரணதுங்கவின் மனதில் ஒரு கிரிக்கெட் புரட்சி ஓடிக்கொண்டே இருந்தது. முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா மைதானத்தின் நாலாபுறமும் பந்துகளை சிதறடித்தது. 50 ஓவர்கள் முடிவில் ஆஸ்திரேலியா 242 ஓட்டங்களை குவித்தது. இன்றைய T20 காலத்தில் இது ஒரு சிறிய ஸ்கோராக தெரியலாம். ஆனால் 1996 மெல்பர்ன் போன்ற ஒரு பெரிய மைதானத்தில், அதுவும் மெக்ராத், வான் போன்றவர்கள் இருக்கும் அணிக்கு எதிராக 243 ஓட்டங்களை துரத்துவது என்பது ஒரு எவரெஸ்ட் சிகரத்தை வெறும் காலால் ஏறுவதற்கு சமம். ஆஸ்திரேலியா அந்த இமாலய இலக்கை எட்டிய போது மைதானத்தில் இருந்த 30,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் இலங்கையை கேலி செய்ய தொடங்கினர். ஓய்வறையில் ஒரு விதமான நிசப்தம் நிலவியது. அது பயத்தினால் வந்த மௌனம் அல்ல, ஒரு பெரிய வேட்டைக்கு தயாராகும் புலியின் மௌனம். அவர்கள் 240 அடித்து விட்டார்கள் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் நாம் 15 ஓவர்களிலேயே ஆட்டத்தை முடிக்கப் போகிறோம் என்று அர்ஜுன ரணதுங்க வீரர்களின் கண்களை பார்த்து சொன்னபோது கலுவிதாரணவின் கைகள் பேட்டை இறுக்கி பிடித்தன. தோல்வி நிச்சயம் என்று உலகம் நினைத்த அந்த நிமிடத்தில் இலங்கை வீரர்கள் ஒரு தற்கொலை படை மனநிலைக்கு வந்திருந்தனர். நாம் தோற்றாலும் பரவாயில்லை, ஆனால் ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சை உலகமே சிரிக்கிற மாதிரி சிதைக்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை வைராக்கியம்தான் இலங்கையின் பலமாக மாறியது.
மெல்பர்ன் மைதானத்தின் விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. ஆஸ்திரேலிய வீரர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் களமிறங்கினார்கள். சனத் ஜாசூரியவும் ரமேஷ் கலுவிதாரணவும் மைதானத்தின் நடுவே நடந்தபோது ஆஸ்திரேலிய ரசிகர்கள் அவர்களை ஏளனமாக பார்த்தார்கள். ஒரு விக்கெட் கீப்பரான கலுவிதாரண என் தொடக்க வீரராக வருகிறார் என்று வர்ணனையாளர்கள் கூட குழம்பி போயிருந்தனர். உலகின் தலை சிறந்த பந்து வீச்சாளர் கிளென் மெக்ராத் பந்து வீச தயாரானார். முதல் பந்து. அதுவரை உலக கிரிக்கெட் பார்த்த பழமைவாதங்கள் அனைத்தும் அந்த நொடி உடைந்து சிதறின. கலுவிதாரண பந்தை நிதானமாக தடுக்கவில்லை. மாறாக தனது மட்டையை ஒரு கோடாரியை போல சுழற்றினார். பந்து மின்னல் வேகத்தில் எல்லைக்கோட்டை தாண்டியது. மெக்ராத் அதிர்ச்சியில் உறைந்தார். இது ஏதோ அதிர்ஷ்டத்தில் நடந்த பவுண்டரி என்று அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்த பந்துகளும் அதே கதையை பெற்றன. விக்கெட்டை பற்றி கவலைப்படாத அந்த தற்கொலைப்படை தாக்குதல் ஆஸ்திரேலியாவை நிலைகுலையச் செய்தது. ஆனால் ஆட்டத்தின் தொடக்கத்திலேயே பெரும் அதிர்ச்சி. அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் சனத் ஜாசூரிய டேமியன் ஃபிளெமிங் வீசிய பந்தில் ஸ்லிப் திசையில் மார்க் டெய்லரிடம் பிடிகொடுத்து வெறும் 3 ஓட்டங்களில் வெளியேறினார். மெல்பர்ன் மைதானமே ஆர்ப்பரித்தது. இலங்கையின் கதை முடிந்தது. ஜாசூரியவே போய்விட்டார். இனி இவர்களால் என்ன செய்ய முடியும் என்று ஆஸ்திரேலிய ரசிகர்கள் எள்ளி நகையாடினர். அந்த நேரம் கலுவிதாரணவின் தோள்கள் பாரம் ஏறியது. வழக்கமாக ஒரு பார்ட்னர் ஆட்டம் இழந்ததும் மற்றையவர் தற்காப்பு ஆட்டத்துக்கு மாறுவார். ஆனால் அன்று அர்ஜுன ரணதுங்க கொடுத்த ஆலோசனையை கையில் எடுத்தார். ஜாசூரிய ஆட்டமிழந்தால் என்ன, நான் இருக்கிறேன் என்பது போல கிளென் மெக்ராத்தை நேருக்கு நேர் சந்தித்தார். மெக்ராத் தனது துல்லியமான பந்து வீச்சால் கலுவிதாரணவை வீழ்த்த முயன்றார். ஆனால் கலுவிதாரண அன்று ஒரு சுனாமி போல இருந்தார். மெக்ராத்தின் துல்லியமான பந்து வீச்சை கலுவிதாரண புல் ஷாட் மற்றும் கட் ஷாட் மூலம் சிதறடித்தார். வெறும் 31 பந்துகளில் 50 ஓட்டங்கள், 6 பவுண்டரிகள், 2 சிக்சர்கள். மெக்ராத் வீசிய ஒரு ஓவரில் மட்டும் 15க்கு மேற்பட்ட ஓட்டங்கள் தெரித்தன. மெக்ராத் போன்ற ஒரு பந்து வீச்சாளரின் முகம் கோபத்திலும் அவமானத்திலும் சிவந்ததை உலகம் அன்றுதான் பார்த்தது. ஒருபுறம் கலுவிதாரண வெறித்தனமாக ஆட, மறுபுறம் வந்த வீரர்கள் அவருக்கு துணையாக நின்றனர். கலுவிதாரண 74 ஓட்டங்களில் ஆட்டமிழக்கும் போது இலங்கை ஏற்கனவே வெற்றிக்கான அத்திவாரத்தை பலமாக போட்டிருந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. வழக்கமாக தொடக்க வீரர்கள் ஆட்டமிழந்தால் அடுத்த வீரர்கள் நிதானமாக ஆடுவார்கள். ஆனால் இலங்கை அன்று எப்படியும் அடிப்போம் என்ற ஒரே குறிக்கோளுடன் ஆடியது. அன்று மெக்ராத் வீசிய 9.4 ஓவர்களில் 76 ஓட்டங்கள் விளாசப்பட்டன. தனது வாழ்நாளில் அவர் இவ்வளவு ஓட்டங்களை வாரி வழங்கியதே இல்லை. யார் இவர்கள், எங்கிருந்து வந்தார்கள் என்று ஆஸ்திரேலிய வீரர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். பின்னர் வந்த வீரர்கள் நிதானமாகவும் அதே நேரம் துல்லியமாகவும் விளையாடி இலக்கை நெருங்கினர். ஆஸ்திரேலியா எவ்வளவோ முயன்றும் இலங்கை வீரர்களின் அந்த வெறித்தனமான வெற்றியை தடுக்க முடியவில்லை. மெல்பர்ன் மைதானத்தில் முரளிதரனுக்காக சொரிந்த கண்ணீரை கலுவிதாரண தனது மட்டையின் மூலம் ஆஸ்திரேலியர்களின் வியர்வையாக மாற்றினார். அது வெறும் கிரிக்கெட் ஷாட்கள் அல்ல, அவை ஒட்டுமொத்த இலங்கை தேசத்தின் சார்பாக அடிக்கப்பட்ட பதிலடிகள். இந்த போட்டிக்கு பிறகுதான் முதல் 15 ஓவர்களில் பவுண்டரிகளை விளாச வேண்டும் என்ற புதிய கிரிக்கெட் தத்துவத்தையே உலகம் ஏற்றுக்கொண்டது. இலங்கை அணி ஒரு அண்டர்டாக் கிடையாது, அவர்கள் கேம் சேஞ்சர்ஸ் என்பதை மெல்பர்ன் மண் அன்று ஒப்புக்கொண்டது. இலங்கை வெற்றி பெற்றது. ஆனால் இந்த போட்டியோடு ஆஸ்திரேலியா அடங்கிவிடவில்லை. அவர்கள் அடுத்ததாக செய்த ஒரு சதி 1996 உலகக்கோப்பை தொடரையே புறக்கணிக்கும் நிலைக்கு இலங்கையை தள்ளியது. மெல்பர்னில் தோற்ற ஆஸ்திரேலியா இலங்கையில் விளையாட மறுத்தது ஏன்? உலக கோப்பைக்கு முன்பு நடந்த அந்த அரசியல் யுத்தம் என்ன? அடுத்த பாகத்தில் பார்ப்போம் ஒரு உலகக்கோப்பை நாயகனின் வருகையை.